செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இப்போது இலங்கையிலே மிக பிரதானமான பேசுபொருளாக மாறியிருப்பது நிதியமைச்சின் செயலாளராக இருக்கக்கூடிய இடத்திலே ஹக்கர்கள் அல்லது இணையவழி திருடர்களால் ஒரு பெரும் தொகை பணம், கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் அவர்களால் களவாடப்பட்டிருக்கிறது. இணைய வழியூடாக அந்த திருட்டு இடம்பெற்றிருப்பதுதான் மிக பிரதானமாக பேசு பொருளாக இருப்பது. இது தொடர்பில் பலரும் பல கருத்துக்களை கூறி வருகிறார்கள். ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று யாரும் அந்த கருத்துக்களை கூறுவதிலிருந்து பின்வாங்கவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் ஹர்சன சூரிய பெரும தொடர்பில் இப்போது அவர் தான் அந்த நிதியமைச்சினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர். அவர் தொடர்பில் தேடி பார்க்கின்ற போது பல முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவர் தேசிய பட்டியல் ஊடாக என்பிபி, அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசால் நாடாளுமன்றத்துக்குள் அழைத்து செல்லப்பட்டு நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக இருந்திருக்கின்றார். அதன் பின்னர் நிதியமைச்சின் செயலாளர் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பொறுப்பு நிலை ஒன்றுக்கு செல்லுகின்ற போது அந்த பதவி வெற்றிடம் வருகின்ற போது ஹர்சன சூரிய பெரும பதவி, அதாவது நாடாளுமன்ற மற்றும் பிரதி அமைச்சர் பதவியிலிருந்து விலகி அவர் மீண்டும் நிதியமைச்சின் செயலாளராக அங்கு சென்றிருக்கின்றார். இவர் நீண்ட காலம் ஆஸ்திரேலியாவிலே வசித்திருக்கின்றார். வசித்து வந்த பின்னர் தான் என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இவர் அங்கிருந்து அழைத்து வரப்பட்டதாக கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த ஹக்கர்கள் அல்லது இணையவழி திருட்டினூடாக 2.5 மில்லியன் டாலர் இப்போது நிதியமைச்சிற்கு ஒரு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆஸ்திரேலியாவில் தான் இடம்பெற்றிருக்கிறது. அங்குதான் இந்த பணம் மாற்ற முற்பட்ட போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக இப்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் கூறி நிற்கின்றன. இது தொடர்பில் குறிப்பாக ஆளும் கட்சி மட்டில் பெரும் அதிருப்தியை எதிர்கட்சியினர் கூறியிருக்கிறார்கள். மக்கள் என்ன இடம்பெற்றது, எவ்வாறு இடம்பெற்றது என்பது தொடர்பில் மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பம் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இலங்கையிலே சைபர் பாதுகாப்பு என்பது மிக மிக பலவீனமான நிலையில் காணப்படுவது என்பதற்கு நிதியமைச்சின் செயலாளரிடமே அவர்கள் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கிறார்கள் அல்லது நிதியமைச்சின் செயலாளரையே இவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பது தகுந்த அல்லது சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. இலங்கையில் அண்மையில் இடம்பெற்று வருகின்ற திரைசேரி மோசடி சம்பவம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு விடை தெரியாமல் அரசாங்கம் திணறிக் கொண்டிருக்கின்றது. இந்த மோசடி கடந்த டிசம்பர் மாதம் அளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த டிசம்பர் மாதமே இடம்பெற்று விட்டது. ஆனால் இப்போதுதான் இவை வெளியே வந்ததாக கூறப்படுகிறது. 2.5 மில்லியன் அமெரிக்க டாலரை கடனாக அல்லது தவணை அடிப்படையில் கட்ட முற்பட்ட போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு அல்லது அரச சார்பற்ற ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனம் ஒன்றுக்கு இந்த தொகை மீளச் செலுத்துகின்ற போதுதான் இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பில் எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹர்ச டி சில்வா, முன்னாள் ஆளுநரான மைத்ரி குணரட்ன மற்றும் ரஞ்சித் கீர்த்தி பண்டார போன்றவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள். எவ்வாறு இப்படி இடம்பெற முடியும்? இதில் என்ன சாத்தியம் இருக்கின்றது இவ்வாறு இடம்பெறுவதற்கு? அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை. அதற்கென்று ஒரு நடைமுறை இருக்கின்றது. இவ்வாறான பணங்களை இன்னும் ஒரு இடத்துக்கு செலுத்துகின்ற போது ஒருவர் கையாள முடியாது. அதில் பல வரையறைகள் இருக்கின்றதே, பல படிமுறைகள் இருக்கின்றதே. அதனையெல்லாம் எவ்வாறு இதில் நடைமுறைப்படுத்தாமல் சென்றார்களா என்கின்ற கேள்விகளை எதிர்கட்சியினர் எழுப்பி இருக்கின்றார்கள். திரைசேரியில் இடம்பெற்ற மோசடி விவகாரம் தொடர்பில் அரசு மிகவும் மெத்தனமான பதிலை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பில் உத்தியோகபூர்வமான பதில் வழங்கவில்லை. ஒருவேளை வருகின்ற நாடாளுமன்ற அமர்வில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்துக்கு வந்து இந்த விடயம் தொடர்பில் நிதியமைச்சின் நிலைப்பாடுகள் தொடர்பிலும் இடம்பெற்ற மோசடி தொடர்பிலும் ஒருவேளை அவர் கொள்கை விளக்க உரை ஒன்றை வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அரசுக்கு நெருக்கடி வருகின்ற போதெல்லாம் நாடாளுமன்றத்தில் அனுரகுமாரவின் முகத்தையும் அவருடைய கருத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹேக்கர் தாக்குதல் மூலம் இந்த பணம் கொள்ளையிடப்பட்டு இருக்கலாம் என்று இப்போது கூறப்படுகிறது. அதனால் தான் இந்த பணம் இழக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் ஹக்கர் தாக்குதல் மூலம் பணம் மோசடி செய்யப்பட்டதா என்ற கேள்வி இணைய வழி மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இவ்வாறான ஒரு பெருந்தொகை, அதுவும் நிதியமைச்சின் செயலாளர் பொறுப்பாக இருக்கக்கூடிய துறையில் எப்படி இடம்பெற்றது என்கின்ற ஒரு விவாதத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. பிங்மெயில் எனப்படும் மின்னஞ்சல் மோசடி முறையின் மூலம் இந்த பணம் களவாடப்பட்டு இருக்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. அந்த குறித்த மின்னஞ்சல் மூலம்தான் இந்த பணம் களவாடப்பட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பெருந்தொகையான டாலர்கள் மில்லியனிலும் அல்லது பில்லியன்களிலும் மாற்றப்படும் போது ஒரு அரச முக்கிய நிறுவனம் ஒன்றில் சைபர் பாதுகாப்பு மிகவும் பலமாக இருக்க வேண்டும். அவை இங்கு பலவீனமான நிலையில் இருந்திருப்பது
எதை காட்டுகிறது என்றால் தொழில்நுட்ப வளர்ச்சி அல்லது தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் எல்லாவற்றையும் கையாள போகிறோம் என்ற அரசு அந்த முதல் படியிலேயே இதில் தான் ஏற முடியாமல் சறுக்கி விட்டதா என்று பார்க்க தோன்றுகிறது. அரசாங்கம் பண பரிமாற்றல் அல்லது ஹேக்கரிடம் சிக்கிக்கொண்ட மின்னஞ்சல் என்பது அது குறிப்பாக சொல்லப்பட இந்த கட்டமைப்பு பயன்படுத்தப்படாத ஒரு கட்டமைப்பு என்ற தரவு உறுதிப்படுத்தப்படுகின்றது. மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் எனப்படும் இந்த மின்னஞ்சல் கட்டமைப்பு மிக நீண்ட காலத்துக்கு முன்னர் பாவனையில் இருந்து நீக்குவதாக ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பை அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது. அதாவது ஆன்லைன் ரீதியாக பணப்பரிமாற்றல் மற்றும் இன்னும் பல பண பரிவர்த்தனைகளில் இருந்து தாம் விலகிக் கொள்வதாக உத்தியோகபூர்வ அறிவிப்பினை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் வழங்கி இருக்கிறது. எனினும் இந்த விடயம் தொடர்பில் அதிகாரிகள் உரிய கவனம் செலுத்தவில்லையா அல்லது அந்த பழைய நிலைப்பாட்டில் தான் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற மாயையில் இருந்தார்களா அல்லது புதிய தொழில்நுட்பம் தொடர்பில் இவர்களிடம் புதிய திறன் உள்வாங்கப்படவில்லையா என்கின்ற கேள்வியும் இங்கு விளக்கின்றது. போலியான மின்னஞ்சல் மூலம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு வகையான கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த விடயத்தில் என்ன இடம்பெற்றது என்பது தொடர்பில் அதனோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று கூறப்படுகிறது. இவ்வாறான பெருந்தொகை பணம் பரிமாற்றல் செய்யப்படும் போது பல கட்டங்களில் சரிபார்ப்புகள் அல்லது அனுமதி பெறுவதுகள் இடம்பெறுவது அரசு திணைக்களங்களில் பொதுவாக இருக்கின்றது. அது நிதி அமைச்சு என்பதையும் கடந்து எல்லா அரசு திணைக்களங்களிலும் பல கட்டங்களில் அனுமதி பெறுகின்ற ஒரு நடைமுறை இருக்கின்றது. குறிப்பாக நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளர் பிரதி பணிப்பாளர் என நிர்வாக கட்டமைப்பின் மேலிருந்து கீழாக கட்டமைப்பு முறையின் கீழ் மட்டத்திலிருந்து சுமார் 7 முதல் 14 கட்டங்களில் இது தொடர்பான சரிபார்ப்புகள் இயல்பாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. 7 தொடக்கம் 14 படிமுறைகளில் நிதியமைச்சிலும் இந்த சரிபார்ப்புகள் இடம்பெறுவது வழக்கமாக இருக்கின்றது. ஆனாலும் கூட ஏன் அது மேற்கொள்ளப்படவில்லை அல்லது மேற்கொள்ளப்பட்டதுக்கான ஆதாரங்கள் கூட அங்கு இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக நிதியமைச்சில் இருக்கக்கூடிய தகவல் திரட்டுகள் தெரிவிக்கின்றன. இவ்வாறான பின்னணியில் எவ்வாறு இந்த தொகை மாயமானது என்ற கேள்வி பலரிடமும் இருக்கின்றது. நிதியமைச்சின் செயலாளரோ அல்லது அங்கு ஏனைய பொறுப்பு நிலையில் இருக்கக்கூடிய முதன்மை அதிகாரிகளோ தனியாக கையாள முடியாது. மின்னஞ்சல் கட்டமைப்பை மாற்றுவது தொடர்பில் இணையத்தில் பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ஆவணம் ஹக்கருக்கு இந்த தாக்குதலை நடத்த வழியமைத்திருக்கலாம் என சில தொழில்நுட்ப ரீதியான ஆய்வுகள் கூறுகின்றன. அதாவது இந்த மின்னஞ்சலை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள், ஆனால் இவர்களுக்கு தெரியாத அந்த மின்னஞ்சல் நிறுத்தப்பட்டது என்கின்ற தகவல் ஹக்கருக்கு வழங்கப்பட்டிருக்கலாம். அது வெளியில் இருந்து அந்த தகவல் வழங்கப்படவில்லை, உள்ளுக்குள் இருந்துதான் அந்த தகவல் வழங்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகமும் எழுகின்றது. மின்னஞ்சல் மோசடியாக இந்த அரச உயர் பதவியில் இருப்பவர்கள் மிக மெத்தனமாக எந்த விதமான ஓர் சரிபார்ப்புகளும் இல்லாமல் இந்த பணத்தை செலுத்தி இருப்பது மிகவும் நிரூபணமாகின்ற ஒரு குற்றச்சாட்டாக மாறுகின்றது. எந்த ஒரு சரிபார்ப்புகளும் இல்லை. ஒரு நிதி நிறுவனத்திலே ஒரு மின்னஞ்சல் பரிமாற்றலுக்கு பொறுப்பான அந்த கட்டமைப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கூட தெரியாமல் அதனூடாக இவர்கள் பரிமாற்ற முற்பட்டது மட்டுமல்ல, இந்த சரிபார்ப்புகளும் கூட நிதியமைச்சிலே முறையாக இடம்பெறாமல் இருக்கின்றது. இதற்கு முன்னரும் இந்தியா போன்ற நாடுகளில் கொடுப்பனவுகளின் போது ஹக்கர்கள் தாக்குதல் செய்ய முயன்றதாக அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இது இயல்பாக இடம்பெறும், ஆனால் அதனை சுதாகரித்துக் கொண்டு அதிலிருந்து அவர்கள் இவ்வாறான ஒரு நடைமுறை முன்னெடுக்கப்பட்டது அல்லது இவ்வாறான முயற்சி தோற்கடிக்கப்பட்டது என்று அரசுகள் தொடர்ச்சியாக அறிக்கைகளை வெளியிட்டதையும் நாம் மறந்துவிட முடியாது. அது மட்டுமல்லாது இவ்வாறான சூழ்நிலையில் ஒரு விடயத்திற்குத்தான் இங்கு தெளிவாக வர முடியும். அரசாங்கம் மிகவும் பலவீனமான ஒரு முறையில் தொழில்நுட்ப ரீதியாக இந்த பரிமாற்றலை செய்திருக்கின்றது. பண பரிமாற்றல் இணையவழியூடாக செய்யப்பட்டிருக்கிறது என்றுதான் கூறப்படுகிறது. தொழில்நுட்ப ரீதியாக இந்த விடயம் பெரும் சர்ச்சையாக மாறியிருந்தாலும் இதில் பல அரசியல் உள்நோக்கங்கள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், அரசிடம் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப அறிவு போதாமைதான் இதற்கு பிரதான காரணம் என்று கூறப்படுகிறது. அரசு நிர்வாகம் தொடர்பில் டிஜிட்டல் கட்டமைப்பு தொடர்பிலும் பல்வேறு வாக்குறுதிகளையும் உத்தரவாதங்களையும் வழங்கிய அரசு இந்த திரைசேரி கொடுப்பனவு விவகாரத்தில் தோல்வி அடைந்துள்ளது என்பது அரசாங்கத்தின் தோல்வி முகத்தை எடுத்துக்காட்டுகிறது. இரண்டாவது விடயம் மிக பிரதானமானதாக கூறப்படுவது, அனுபவமற்றவர்கள் பலரை என்பிபி அல்லது ஜேவிபி என்கின்ற காரணத்துக்காக முக்கிய துறைகளில் பணிக்கமர்த்தி இருக்கின்றமை அல்லது மஹிந்த ராஜபக்சவின் பல விசுவாசிகள் தொடர்ந்தும் முக்கிய பொறுப்புகளில் இருக்கின்றமை, தகுதியானவர்கள் அல்லது நடுநிலையாளர்கள் அல்லது நிதானமானவர்கள் பலர் பொறுப்புகள் வழங்காமல் புறக்கணிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த விடயத்தில் ஒரு விடயத்தை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த நிதி விடயமாக இருக்கலாம் அல்லது சட்ட விடயமாக இருக்கலாம் அல்லது அங்க இருக்கக்கூடிய சுகாதாரம் மற்றும் பல முக்கியமான துறைகளிலே தமிழ் பேசக்கூடியவர்கள் மிகவும் பாண்டித்தியம் பெற்றவர்கள். தமிழ் பேசக்கூடிய பலரை புறக்கணிக்கின்றதனுடைய வெளிப்பாடும்
இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது ஒருவேளை நீங்கள் பின்னூட்டங்களிலே இதற்கு எதிரான கருத்துக்களையும் பதிவிடலாம். பிழைகள் இடம்பெறுகிறது, ஆனால் இது ஆரம்பம் என்றுதான் பார்க்க வேண்டும். இந்த பலவீனமான செயற்பாடு நிதியமைச்சுக்குள் இருந்துதான் வெளிச்சென்றிருப்பதாகத்தான் எல்லோரும் கூறுகிறார்கள். நிதியமைச்சுக்குள் இவ்வாறான ஒரு நிலைமை அல்லது ஒரு செயற்பாடு இருக்கிறது என்பது ஹக்கர்களுக்கு முதல் அந்த ஹக்கரை இயக்கியதே இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரங்களில் இருக்கக்கூடியவர்களா என்கின்ற சந்தேகமும் எழுகிறது. மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் என்பது நிறுத்தப்பட்டு சில ஆண்டுகள் ஆகின்ற தகவல் கூட நிதியமைச்சுக்கு தெரியாமலா இருக்கின்றது. இதனை நோட்டமிட்டது வெளியில் இருக்கக்கூடிய இணையவழி திருடர்கள் அல்ல, மாறாக நிதியமைச்சில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த தகவலை வழங்கி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் நிறுத்தப்பட்டதை தொடர்ச்சியாக நிதியமைச்சு பயன்படுத்துகிறது, இதனூடாகத்தான் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள், இந்த விவகாரம் இதற்குள் இருக்கிறது என்பது என்கின்ற தகவல் எப்படி வெளிச்சென்றது என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இந்த இடத்திலே அரசாங்கம் பெரும் தவறுகளை தொடர்ச்சியாக இழைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தவறுகள் எப்படி நிவர்த்தி செய்யப்படும் என்கின்ற கேள்வி எல்லோரிடமும் இருக்கிறது. ஆனால் கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் தொடர்கிறது. இந்த நிதியமைச்சு இணையவழி மோசடியில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இழந்திருப்பது மக்கள் மத்தியிலே அதிக அளவில் செல்ல முற்படுகின்ற போது நாடாளுமன்றத்திலோ அல்லது பொதுவெளியிலோ அனுரகுமார உரையாற்றுவதோடு இதனை நிவர்த்தி செய்யலாம் அல்லது கடந்து செல்லலாம் என்று முற்படுவது என்பது அதுவும் ஒரு அபத்தமான விடயமாகத்தான் இருக்கிறது. ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் ஒரு உயிர் நாடியாக அனுரகுமார திசாநாயக்க இருந்து கொண்டு பிழைகளையும் சரி செய்யலாம் அல்லது உண்மையில் பிழைகள் இடம்பெற்றால் அதற்கு குறிப்பாக சொல்ல போனால் கல்வி அமைச்சின் மீதான புதிய பாடத்திட்டம் தொடர்பில் எதிர்கட்சியினர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த போது நாடாளுமன்றத்திலே உடனடியாக அனுரகுமார திசாநாயக்க எதிர்வினையாற்றியிருந்தார். அதன் பின்னர் இன்னும் ஒரு சில விடயங்களில் பேசப்பட்டது. அதன் பின்னர் நிலக்கரி விவகாரத்திலும் கூட அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்ற வந்தார். இந்த உரையாற்றிய பின்னர் நிலக்கரி விசாரணைகளுக்காக நான் தற்காலிகமாக பதவி விலகுகிறேன் என்று எரிசக்தி அமைச்சர் கூறியிருந்தார். அந்த விடயத்துக்கு அனுரகுமார உரையாற்றியதும் பிழை. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் பதவி விலகிய பின்னர் அந்த நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் எடுத்து கூறியிருந்தால் அனுரகுமார திசாநாயக்கவின் நம்பிக்கை இன்னும் உயர்ந்திருக்கும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதியமைச்சின் செயலாளர் விவகாரம் என்பது மிகவும் பூதாகரமாக இருக்கிறது. கர்சன சூரியபெரும் என்பவர் பிரதி அமைச்சராகவும் இருந்திருக்கின்றார். தேசிய பட்டியலூடாக அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். ஒரு புலமையாளரை தான் தேசிய பட்டியலூடாக அழைத்து வருவது. அந்த புலமையாளரை NBP அழைத்து வந்திருக்கிறது. அதன் பின்னர் நிதியமைச்சின் செயலாளராக இருக்கிறது. இது தொடர்பிலும் என்ன விடயம் எடுக்கப்பட போகிறது? விசாரணை. அதாவது இப்போது ஒரு விடயத்தை பாருங்கள், புதிய அரசை எவ்வாறு இந்த நெருக்கடிகளுக்குள் தள்ளலாம் என்று எதிர்பார்த்தவர்கள் இப்போது எல்லா விடயத்திலும் அவர்களுக்கு எதிரான ஒவ்வொரு கருத்துக்களை மிகவும் பின்புலமாக நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அனுரா அரசாங்கத்தை பொறுத்தவரையில் சொல்ல போனால் வெகு விரைவில் ஒரு ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தலாம் என்று எதிர்கட்சியினர் நினைக்கின்றார்கள். அப்போது உடனடியாக இவர்களை கைது செய்வதற்கு ஏதுவாக எல்லார் மீதும் வழக்குகளை அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவில் புதிய விசாரணைகளை கூட கோரி இருக்கின்றார்கள். இது ஒரு ஆபத்தான நிலைப்பாடாகத்தான் மாறப்போகிறது. அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் விழித்துக் கொள்ளாது விட்டால் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முன்னர் எதிர்கட்சியினர் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய நல்லாட்சி அல்லது குட் கவர்னன்ஸை விரும்பாதவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரச துறைகள் மீது ஆட்டங்காண வைக்கின்ற ஒரு சூழ்நிலை நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் முதலிலே கல்வி அமைச்சு மீது அதனுடைய அசைவுகள் அசைக்கப்பட்டது. அதன் பின்னர் நிலக்கரி தொடர்பிலே எரிசக்தி அமைச்சு மீது அசைக்கப்பட்டது. அதில் அவரே பதவி விலகி இருக்கின்றார். அவ்வாறான சூழ்நிலையும் அவர்களுக்கு அங்கு வெற்றியளித்திருக்கின்றது. இப்போது நிதியமைச்சுக்குள்ளும் இந்த திட்டம் வெற்றியளித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் மாறி மாறி 2 கட்சிகள் ஆண்ட இடத்தில் ஒரு புதிய கட்சி ஆட்சி செய்கின்ற போது மிக கவனத்தோடும் கவனக்குறைவில்லாமலும் செயற்பட வேண்டும். இப்போது அதிகளவான ஆசனங்கள் என்கின்ற ஒற்றை சிந்தனையோடு ஒரு முரணான பாதையை இன்னும் ஒரு தரப்பு ஏற்படுத்த முயற்சி செய்வதை ஈடு கொடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றது. முடிந்தால் முயற்சி செய்து பாருங்கள். இந்த இடத்திலே இன்னும் ஒரு விடயத்தை கூற வேண்டும். கடந்த காலங்களிலே ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் அல்லது முக்கிய பொறுப்பு நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கிய துறைகளை தமிழ் பேசக்கூடியவர்கள் வசம் கொடுப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களிடம் இவர்களுக்கான பாதுகாப்பு அதிக அளவில் இருக்கும் அல்லது அவர்களுடைய உயர் திறன் அதிக அளவில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த இடத்திலே தமிழர்களுக்கு பதவியை கொடுங்கள் அல்லது தமிழர்கள் இருந்தால் இதை காப்பாற்றலாம் என்று கூறவில்லை. கடந்த கால அனுபவம் அப்படித்தான் இருந்திருக்கின்றது. அதிலும் கூட ஒரு பெரும் மோசடியும் இடம்பெற்றது மத்திய வங்கியிலே. அதனையும் யாரும் மறந்துவிட முடியாது. அதாவது மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்த அர்ஜுன் அலோசியஸ் இப்போது நாட்டிலே இல்லை. அவர் என்ன இடம்பெற்ற இப்போது 2.5 மில்லியனுக்கான விசாரணையை கோருகின்றவர்கள்
பெரும் திரைசேரி மோசடி இடம்பெற்ற போது அந்த திரைசேரி மோசடி வழக்கு இப்போது நிலுவையில் இருக்கிறது. இவ்வாறு இலங்கையின் நிதியமைச்சையே மையப்படுத்தி இரண்டாவது பெரும் சம்பவம், இது சிறிய சம்பவம் என்றாலும் ஒரு பெரும் சம்பவமாக தான் பார்க்கப்படுகிறது. இதற்கு என்ன விளக்கத்தை அரசு கொடுக்க போகிறது? இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமான விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை. ஹேக்கரை பிடிப்பதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை கேட்டிருக்கிறோம், சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்பை கேட்டிருக்கிறோம், அவரை கைது செய்யலாம் என்றெல்லாம் கூறுவது எந்த அளவு தகும் என்று தெரியாது. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனுரகுமார திசாநாயக்க விழித்துக் கொள்வாரா அல்லது தொடர்ந்து அசண்டையினம் தொடருமாக இருந்தால் அடுத்த கட்டம் ஆபத்தில் முடியும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கின்றது. எதிர்கட்சி குறிப்பாக மைந்த தரப்பை பொறுத்தவரையில் மைந்த ராஜபக்ச நேற்று முன்தினம் கூறிய கருத்து தான் முக்கியமாக இருக்கிறது. நாங்கள் வெகு விரைவில் ஆட்சியை பிடிப்போம் என்றார்கள். பிடிப்பதற்கான ஆரம்பம் தான் இவைகள் தான் என்று விளங்கவில்லை. காரணம், இது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிருப்தியை அல்லது அச்சத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் இனி பெறப்போகின்ற நாட்களில் மக்கள் அரசுக்கு எதிராக கிளந்தளக்கூடும். அதனை சமாளிக்க முடியாமல் போகலாம். கோட்டாபாய ராஜபக்சவும் பெரும்பான்மையோடு வந்தவர், தனி சிங்கள மக்கள் வாக்களித்து ஜனாதிபதியாக்கியவர், பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றவர். அவருக்கு நிகழ்ந்த சம்பவத்தையும் ஞாபகம் ஊட்ட வேண்டும். அதற்கும் இதற்கும் தொடர்பில்லை என்றால் அவ்வாறான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்துவது இயற்கையாக நிகழாது விட்டால் செயற்கையாக ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அது அரசு திணைக்களங்களுக்குள் அவர்களுக்கு வெற்றி அளிக்கின்றது. எனவே ராஜபக்ச என்பவர் ஒரு பெரும் இலங்கையிலே அரசியலிலே ஒரு பெரும் பழுத்த அரசியல்வாதி. அவர் கூறியது ஒருவேளை நிகழ்ந்து விடுமோ என்கின்ற அச்சம் இருக்கின்றது. இப்போது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் கூறுகிறார்கள், ஆட்சி கவுட் உறுதியாகிவிட்டது, வெகு விரைவில் நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்போம் என்று. அப்படி என்றால் என்னதான் இடம்பெறுகிறது? அரசு தெளிவாக பதில் சொல்ல வேண்டும். அல்லது இந்த விடயத்துக்கும் அனுரகுமார் தான் நாடாளுமன்றத்துக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, அல்லது வராமல் தவிப்பாரோ தெரியவில்லை. எனவே நிதியமைச்சில் இடம்பெற்ற மோசடியில் பெரும் ஆபத்துக்கள் காத்திருக்கிறது. அனுர அரசாங்கம் மிக அவதானத்தோடு இல்லை என்றால் ஆட்சியை இழந்து செல்ல வேண்டிய ஒரு ஆபத்தின் நிமிடங்கள் இப்போது எதிரொலிக்க தொடங்கிவிட்டன. ஒவ்வொரு கடக்கின்ற நாட்களும் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு மணித்தியாலங்களும் அனுர அரசுக்கு பெரும் சவால் மிக்கதாகத்தான் மாறப்போகிறது. அனுர அரசினுடைய வேகம் குறைந்தது என்பதும், அடுத்தது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளை வெளிப்படுத்த போகிறோம். சுரேஷாலவின் விசாரணை தீவிரப்படுகின்ற போதெல்லாம் அதாவது இலங்கையிலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு விசாரணை உச்சம் தொடுகின்ற போதெல்லாம் இன்னும் ஒரு சம்பவம் வந்து அந்த சம்பவத்தை தாமதப்படுத்தும். இப்போது உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரிகளை நாங்கள் நெருங்கி விட்டோம் என்று அரசு உத்தியோகபூர்வமாக அறிவித்த பின்னர் இவை இடம்பெறுகிறது என்றால் இதிலும் ஒரு சூழ்ச்சி இருக்கின்றது. உடனடியாக அரசு திணைக்களங்களை புலனாய்வு துறையிலும் பலவீனம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு அரச புலனாய்வு அல்லது இராணுவ புலனாய்வு முறையான வகையில் கண்காணிக்குமாக இருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இந்த விடயங்கள் எல்லாம் பின்னணியில் எதிரொலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எது இடம்பெறப் போகிறதோ தெரியாது. ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அறிவிப்பு வெளிவருவதற்கு நாட்கள் நெருங்குகின்ற போது இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகிறது என்றால் ஒன்றுக்குள் ஒன்று தொடர்பு இருக்கிறது. எனவே அரசு கவனத்தோடு செயற்பட்டால் வெற்றி நிச்சயம். கவலையினமாக செயற்பட்டால் தோல்வியை அரசும் தவிர்க்க முடியாது, வாக்களித்த மக்களும் தவிர்க்க முடியாது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.